வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் மார்ச் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம தனாவும் மாயாவும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம பத்மாவும் பார்வதியும் ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்மா நேராக பார்வதி கிட்ட, இந்த மாயாவை எப்படி தான் இந்த வீட்டை விட்டு அனுப்புறது, எப்படியாவது சீனுவை வச்சு மாயாவை துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் அந்த மாயா புத்திசாலித்தனமாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சரியான முடிவு பண்ணிட்டா. அவளை எப்படி தாண்டி இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறது? பார்வதி சொல்கிறாங்க, அக்கா 40 லட்சம் பணத்தை சீனு கொடுத்துட்டா ஈஸியாக அந்த மாயாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். ஆனால் அந்த 40 லட்சம் பணத்துக்கு சீனு எங்கே போவார்? அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஏய் இப்போ தான் சீனுவோட கடையில் நல்லா வியாபாரம் செழிப்பாக நடக்குதுல்ல, அவள் சீக்கிரம் அந்த காசை அந்த மாயா மூஞ்சில வீசி மாயாவை வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறான். நீ வேணா பாரு, என் புள்ள கண்டிப்பா வந்துட்டு நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு வந்துட்டு அந்த மாயாவை துரத்தி அடிக்க போறான் கூடிய சீக்கிரம். அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, இனிமே வந்துட்டு இந்த மாயாவோட தொந்தரவே நமக்கு இருக்காது. அதோட மாயா இந்த வீட்டுல இருந்தா சீக்கிரம் மாமாவையும் அக்காவையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவா. ஆனா மாயா வீட்டுல இல்ல, அவங்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு வகையில லாபம்தான். எந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள பகை இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பும் இருக்கும். இப்ப அவங்க 2 பேருக்கும் பகை இருந்ததுனால தானே அதை பயன்படுத்தி ஏன் புருஷன் தலைவரானாரு. அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மருமக ஆகிட்டேன். வீட்டோட சாவியும் இப்ப என் கையில இருக்கு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஆமா பார்வதி, யாராலையும் முடியாத ஒரு விஷயத்த நீ சாதிச்சிட்டல்ல. பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, நீங்க அந்த இடத்துல மட்டும் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த மாயா இந்த சாவியை என்கிட்ட வரவிடாம பண்ணியிருப்பா. நீங்க சப்போர்ட் பண்ணதுனாலதான் எப்படியோ இந்த சாவி என் கையில வந்துருச்சு. ஒரு வகையில உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அக்கா. அப்ப பத்மா சொல்றாங்க, பார்வதி, இந்த சாவி உன்கிட்ட இருந்தா என்ன என்கிட்ட இருந்தானே எல்லாம் ஒண்ணு தானே. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, பார்வதி சரியான ஆளு. நம்ம மட்டும் அவளுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பேசணும்னா இப்பவே நமக்கு எதிராக இவ ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதனால இவகிட்ட கொஞ்சம் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம பத்மா நினைக்கிறாங்க. அப்ப பார்வதி என்ன நினைக்கிறாங்கன்னா, அக்கா சரியான ஆளு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொத்து பிரிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த வீடு எனக்கு தான் வேணும் அப்படின்னு என்கிட்டயே சண்டை போட்ட ஆளு. அதனால என்கிட்ட சாவி இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏதாவது ஒரு வகையில என்கிட்டேருந்து சாவியை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம தான் எப்படியாவது பாதுகாப்பா இந்த சாவியை வச்சுக்கணும் அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. 2 பேருமே டீமா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு 2 பேருமே வேறு வேறு ஆளா தான் இருக்காங்க. அப்புறமா நம்ம பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, அந்த மாயா மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்றதுக்குள்ள அவ மூஞ்சில எப்படியாவது அந்த 40 லட்சத்தை தூக்கி வீசி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, பார்வதி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சீனு தான் இப்ப சூப்பரா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான்னு இனிமே ஒரு கவலையும் இல்லை. இது கேட்டதோட பத்மாவும் ஆமா பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, ஏன் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை அந்த மாயாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதுக்கு நான் வேற ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு பத்மா மனசுக்குள்ள யோசிக்க, அப்ப பார்வதி நினைக்கிறாங்க, அப்பாடா, அக்கா நல்ல வேளை நம்ம கிட்ட காசு கேட்கல, நம்ம கிட்ட காசு கேட்டிருந்தா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அப்படின்னு அந்த பார்வதி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவும் தனாவும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்கேருந்து பத்மாவும் பார்வதியும் வராங்க. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிட்டு போல திடீர்னு அவங்களுக்கு ஒமட்ட ஆரம்பிக்குது. அப்ப தனா கேக்குறாங்க, என்னாச்சு மாயா? பத்மாவும் பார்வதியும் இங்கேருந்து வராங்க. அப்ப மாயா வந்துட்டு ஓடி போய் வெளியில வாமிட் பண்றாங்க. மாயா வாமிட் பண்றதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, மாயா என்னாச்சு, என்னடி இப்படி வாந்தி எடுக்கிற, வாடி ஹாஸ்பிட்டல் போவோம். மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த வாந்தியை பத்தி எனக்கு தெரியாதா? அப்ப தனா கேக்குறாங்க, என்ன மாயா சொல்ற? மாயா சொல்றாங்க, ஆமாம் தனா,
நான் அப்பவே சொன்ன சீனுக்கிட்ட வேண்டாம் அப்படின்னு. ஆனா அவன் கேட்கவே இல்லை. அதை கேட்டதோட பத்மாவுக்கு செம ஷாக்கு. அப்ப பத்மா நேரா மாயாவை பார்த்து, ஏய் ஏடி சொல்ற? அப்ப மாயா சொல்றாங்க, அத்தை இங்க பாருங்க, நான் வந்துட்டு கர்ப்பமா இருக்கேன், அது உங்களுக்கு தெரியலையா? இது கேட்டதோட பத்மாவுக்கு செம ஷாக்கு. ஏ மாயா, என் புள்ள என் பேச்ச மீறி உன் கூட சந்தோஷமா வாழுவான் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? எங்களை ஏமாத்தலாம் அப்படின்னு நீ நினைக்காத. இங்க பாரு, என் புள்ள கண்டிப்பா உன் கூட எல்லாம் சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டான். நீ தேவையில்லாம என் புள்ள மேல பழி போடுற. இங்க பாருடி, மரியாதையா உண்மையை சொல்லு. என்னை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தானே நீ இப்படி சொல்ற? அப்ப தனா சொல்றாங்க, ஐயோ சித்தி, எப்படி சித்தி, எப்படி போய் சொல்லுவாங்க இந்த விஷயத்துல? எதுக்காக இப்படி மாயா மேல சந்தேகப்படுறீங்க? எந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்களா? அதே நேரத்துல பத்மா சொல்றாங்க, இல்ல நான் இப்பவே அந்த வைத்தியமாக்குற அம்மாவை கூப்பிட்டு நான் உண்மையை நிரூபிக்கிறேன். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அத்தை இப்படியெல்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை கேட்டதோட அந்த இடத்துக்கு பாட்டி, ஜானகி, ரகுராம் எல்லாரும் வராங்க. சிவா கேக்குறாரு, என்ன காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்க? அப்ப தனா சொல்றாங்க, அம்மா அப்படின்ட்டு ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்க. அப்ப ஜானகி கேக்குறாங்க, ஏன் தனா என்னாச்சு? தனா சொல்றாங்க, மாயாக்கா அம்மாவாக போறா. இது கேட்டதோட ஜானகிக்கு செம்ம ஷாக்கும் சந்தோஷம். ஜானகி ஓடி வந்து மாயாவோட நெத்தில முத்தம் கொடுத்து, ஏம்மா மாயா சொல்லுடா. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா. இது கேட்டதோட நம்ம ஜானகிக்கு எல்லையில்லா சந்தோஷம். அப்ப வீட்ல உள்ள சிவா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சிவா நேரா பத்மாவை பார்த்து, அக்கா என்னக்கா பார்த்துக்கிட்டு இருக்கா? மாயா ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லிட்டா. நம்ம வீட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட்டி குழந்தை தவழ்ந்து விளையாட போகுது. அதை நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அக்கா பார்த்துக்கிட்டு நிக்காம போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஓ மருமக தானே மாசமா இருக்கா. அப்ப பத்மா சொல்றாங்க, டேய் சிவா, இவளே பொய் சொல்றா, இவ சொல்றதை எப்படி நம்புறீங்க? அப்ப ஜானகி சொல்றாங்க, ஹே பத்மா, இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? என்னடி இப்படி பேசுற? அப்ப பத்மா சொல்றாங்க, "ஏ, இங்க பாருங்க, இவ தேவையில்லாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ சொல்றது பொய் அப்படின்னு தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க." இதை கேட்டதோட ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாரு, எந்த பொண்ணும் இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா? அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அத்தைக்கு என் மேல கோவம், அதனாலதான் இப்படி சொல்றாங்க. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, கண்டிப்பா உன்னோட கர்ப்பத்துக்கு காரணம் என் பிள்ளையா இருக்க மாட்டான். இது கேட்டதோட ஜானகி ரொம்ப டென்ஷன் ஆகி பத்மாவை பார்த்து, பத்மா இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளோதான், மரியாதையா வாய மூடு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, நான் இப்பவே சீனுவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, நீங்க கூப்பிடுங்க அத்தை அப்படின்னு. அப்ப பத்மா வந்துட்டு கோவமா அங்க போறாங்க. பாட்டி வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்து, என்ன ஜானகி இவ இப்படி பண்றா? ஜானகி சொல்றாங்க, இது மாதிரி பத்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லத்த. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா அவ இப்படி சொல்றா அப்படின்னு நீ வருத்தப்படாத. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடாது, சரியா? மாயா சொல்றாங்க, சரிங்க பெரியம்மா. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஜானகி, நீயாவது எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டாந்து கொடு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு போயிட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. மாமியாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்துதான் நம்ம ஜானகி வந்துட்டு ரகுராமுக்கு கொடுக்க போறாங்க. ஆனா ரகுராம் வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்து முறைக்கிறாரு. நம்ம ஜானகி நேரா ரகுராமை பார்த்து, என்னங்க, நம்ம வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குட்டி குழந்தை தவழ்ந்து விளையாட போகுது. மாயாவும் உங்க பொண்ணு தானங்க. அவ பண்ண அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதை கேட்டதோட ரகுராம் அமைதியா அந்த ஸ்வீட்டை எடுக்கிறாரு. இதை பார்த்துட்டு மாயா சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஜானகி போயிட்டு நேரா துண்ணூறு எடுத்துட்டு வந்துட்டு ரகுராமோட கையில கொடுத்து, மாயாவை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட ரகுராமு சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ஆசிர்வாதம் பண்றாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஜானகிக்கு ரொம்ப சந்தோஷம். இதையெல்லாம் பார்த்துட்டு பத்மாவும் நம்ம பார்வதியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல சந்தோஷம் மறுபடியும் வந்திருக்கு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, பா அத்தை, இது மாதிரி நம்ம வீட்டில் பல நாளாக ஒரே பிரச்சனையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. நம்ம ஏன் மாயாவோட இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது? அப்போ நம்ம பத்மா அங்கே வராங்க. வந்துட்டு என்ன சொன்னீங்க? அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் பத்மா, நம்ம மாயாவுக்கு வளைகாப்பு நடத்தினா என்ன,
அதுக்கு நம்ம பார்வதி சொல்றாங்க, "என்னக்கா சொல்றீங்க? இவ இப்பதானே கர்ப்பமானா. அதுக்குள்ளயும் இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது." அதுக்கு ஜானகி சொல்றாங்க, "இங்க பாரு, நல்ல விஷயத்துக்கு ஏன் தள்ளி போடணும்? இங்க பாருங்க, கண்டிப்பா இது நடக்கும். இங்க பாரு மாயா, உன்னோட இந்த வளகாப்ப நல்லா விமர்சையா கொண்டாட போறோம்." அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகி நேரா அமைதியா இருக்காங்க. அப்ப பத்மா நேரா அந்த ரகுராம பார்த்து, "அண்ணா, என்னண்ணா, அண்ணி என்னென்னமோ சொல்றாங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க." அப்ப ரகுராம் சொல்றாரு, "வீட்ல ரொம்ப நாளாச்சு ஒரு நல்லது நடந்து. இந்த நல்லது நடக்கட்டுமே." இது கேட்டதோட பத்மாவுக்கு செம ஷாக்கு. பார்வதி பத்மாவை பார்த்து, "என்னக்கா இது? கடைசியில மாமாவும் இப்படி சொல்லிட்டாரு." அதுக்கு பத்மா சொல்றாங்க, "விடமாட்டேன். கண்டிப்பா நம்ம நினைச்சது தான் நடக்கும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கவே கூடாது." அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயாவுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பத்மா நேரா சீனுவுக்கு ஃபோன் பண்றாங்க. சீனு ஃபோன் அட்டன் பண்ணி, "சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்ல, அப்ப பத்மா சொல்றா, "டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்ப சீனு கேட்குறாரு, "ஏம்மா என்னாச்சு?" அப்ப பத்மா சொல்றாங்க, "டேய், நீ என்ன சொன்ன? நான் வந்துட்டு மாயா கூட சேர்ந்து சந்தோஷமா இன்னும் வாழல. எனக்கு மாயாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க?" அப்ப சீனு கேட்குறாரு, "அம்மா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல." அப்ப பத்மா சொல்றாங்க, "நீ வீட்டுக்கு வாடா." உடனே சீனுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட எல்லாருமே சீனுவை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சீனுவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சீனு கேட்குறாரு, "எதுக்காக எல்லாரும் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றீங்க? ஆஹ் என்ன கடை வந்துட்டு நல்லா பாப்புலராக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றீங்களா? அதான் நேத்தே எல்லாரும் சொல்லிட்டீங்களே." அப்ப பார்வதி சொல்றாங்க, "டே சீனு, எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத. இங்க பாரு, மாயா கர்ப்பமா இருக்கா." இது கேட்டதோட சீனுவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. "என்ன சித்தி சொல்றீங்க?" அப்ப பார்வதி சொல்றாங்க, "என்னடா, உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற?" பத்மா நேரா சீனுவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, "இங்க பாரு, இதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு எனக்கு தலையெழுத்து. மறைய சொல்லுடா." "என்னடா, அந்த மாயா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியா? அம்மா உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னேன், எல்லாத்தையும் மறந்துட்டியாடா? அம்மாவை பத்தின உனக்கு ஐடியா எதுவுமே இல்லையாடா? இங்க பாரு, நான் எவ்வளோ தைரியமா சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த மாயா இந்த வீட்ல இருக்கவே மாட்டா. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு மறுவேளை பார்க்குறேன் அப்படின்னு நான் எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ இந்த வீட்டோட மருமக இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் மாமாவுக்கு கூட மாயாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்படா அவளை வீட்டை விட்டு அனுப்புறது அப்படின்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நீ மாயா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டியல்லடா, அம்மா பேச்ச மீறிட்டியல்ல." அப்ப மணி அங்கேருந்து வராரு. வந்துட்டு, "டேய் புள்ள" அப்படின்னு சொல்லிட்டு சீனுவுக்கு ஸ்வீட் ஊட்டுறாரு. சீனு மணி கிட்ட, "அப்பா, என்னதான்ப்பா நடக்குறீங்க?" அப்ப மணி சொல்றாரு, "டேய், நீ அப்பாவாக போறடா." இது கேட்டதோட சீனுவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. "என்ன சொல்றீங்க?" அப்ப மணி கேக்குறாரு, "டேய், என்னடா தெரியாத மாதிரி பேசுற, போட" அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு போறாரு. அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, "எல்லாம் என் தலையெழுத்து. நான் உன்னை போய் நம்பினேன் பாருடா, என்ன சொல்லணும்." அதுக்கு சீனு கேக்குறாரு, "அம்மா, என்னதாம்மா அந்த மாயா சொல்லி வச்சிருக்கா?" அப்ப பத்மா சொல்றாங்க, "நீயே போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட கேளு" அப்படின்னு சொன்னதோட நம்ம சீனு நேரா மாயாவை போய் பாக்குறாங்க. "ஏ மாயா, எங்கடி இருக்க?" மாயா நேரா சீனுவை பார்த்துட்டு, "வாங்க." அப்ப சீனு கேக்குறாரு, "மாயா, என்ன நடக்குது இங்க? என்ன சொல்லி வச்சிருக்க எல்லாருக்கிட்டையும்?" அப்ப மாயா சொல்றாங்க, "என்ன சீனு, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற?" அப்ப ஜானகி இங்கேருந்து வராங்க. வந்துட்டு சீனு கிட்ட, "டே சீனு, இந்த மாதிரி நேரத்துல மாயா கிட்ட சண்டை போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ." அப்ப சீனு சொல்றாரு, அத்தை, என்னத்த?" ஜானகி சொல்றாங்க, "ஆமாண்டா, இந்த மாதிரி நேரத்துல நீ மாயா கிட்ட சண்டை போடுறது ரொம்ப தப்பு. நீ மாயாவுக்கும் ஸ்வீட் முதல்ல கொடு" அப்படின்னு சொல்லிட்டு கையில ஸ்வீட் கொடுக்குறாங்க. அப்ப சீனு வந்துட்டு மாயாவை பார்த்து முறைக்க, அப்ப மாயா வந்துட்டு சீனு கையிலேருந்து ஸ்வீட்டை அவங்களாவே வாங்கிக்கிறாங்க. அப்ப சீனு பார்த்துட்டு கோவப்படுறாரு. ஜானகி சொல்றாங்க, "இங்க பாருடா சீனு, நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, அதை கொண்டாடியே ஆகணும்." இது கேட்டதோட சீனு கேட்குறாங்க, "அத்தை, ஏன் அத்தை இதெல்லாம்?" ஜானகி சொல்றாங்க, "இங்க பாரு, இது எல்லாமே கட்டாயம் நடக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீ எதுவும் பேசாத." இது கேட்டதோட சீனுவுக்கு ஷாக்கு. அப்ப ஜானகி அந்த இடத்துல இருந்து போனதோட சீனு நேரா மாயாவை பார்த்து, "இங்க பாரு, என்னடி பண்ணி வச்சிருக்க?" அப்ப மாயா சொல்றாங்க, "டேய், என்னடா, நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே." அப்ப சீனு கேக்குறாரு, "இங்க பாரு, அதுக்கு பொய் சொல்லுவியா?" மாயா கேக்குறாங்க, "யாரு பொய் சொன்னா? நான்லாம் பொய் சொல்லலையே."
அப்ப சீனு கேக்குறாரு, என்னடி சொல்ற? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா நீ உண்மையாவே அப்பா தான் ஆக போற. இது கேட்டதோட சீனுவுக்கு ஷாக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம மாயாவுக்கு அழகா பட்டு புடவை, பட்டு ஹம், நகையெல்லாம் போட்டு விட்டுட்டு ஜானகி மாயாவை கூட்டிட்டு வராங்க. மாயா வந்து உட்கார்றாங்க. மாயா வந்து உட்கார்ந்ததோட பத்மா இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்வதி நேரா பத்மா கிட்ட, என்னக்கா இது? இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா இவ இந்த வீட்டோட வாரிச வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இவளை வீட்டை விட்டு அனுப்புறது வாய்ப்பே இல்லக்கா. இனிமே அவ்வளவுதான், மாயா தான் உங்களோட மருமக. இனிமே நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது நடக்கவே நடக்காது. இதை கேட்டதோட பத்மாவுக்கு செம்ம ஷாக்கு. என்னடி இப்படி சொல்ற? அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமா இனிமே அவ தான் உங்களோட மருமக. நீங்க அந்த சாருவை எப்படியாவது சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவ்வளவுதான் உங்க பிளான், எல்லாமே காலி ஆயிட்டு. இல்லடி பார்வதி, என் புள்ள வந்துட்டு 40 லட்சத்தை கொடுத்துட்டா அந்த மாயா வீட்டை விட்டு போயிருவா. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா அவ வயித்துல இந்த வீட்டோட வாரிசு இருக்கு. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவ மட்டும் கோர்ட்டுக்கு போனா அப்புறம் நீங்க அந்த 40 லட்சத்தை விட கூடையா அவளுக்கு கொடுக்குற மாதிரி வந்துடும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இது கேட்டதோட பத்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா பெசாப்ல இவளை உங்க மருமகளா ஆக்கிக்கிற தவிர்த்து வேற வழி கிடையாது. இன்னொரு பக்கம் பத்மா ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. மாயாவை கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறாங்க. எல்லாருமே வராங்க. வந்துட்டு மாயாவுக்கு வாழ்த்து சொல்றாங்க. மாயாவுக்கு சந்தனத்தை பூசி விட்டுட்டு பூவெல்லாம் தூவி விடுறாங்க. அப்புறம் நம்ம ஜானகி வந்துட்டு மாயாவோட நெத்தியில முத்தம் கொடுத்து நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம பத்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்ம சீனும் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியவே இல்லை. மாயா உண்மை சொல்றாளா பொய் சொல்றாளா அப்படின்னு கூட அவருக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம பத்மாவுக்கு செம்ம கோவம். எப்படியாவது நம்ம அந்த ஜாருவை இந்த வீட்டோட மருமகள் ஆக்கிடலாம், என் பிள்ளைய எப்படியாவது நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்படி ஆகிட்டு. இதனால பத்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. பார்வதி அந்த வீட்டோட சாவி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு எஜமானி ஆகிட்டாங்க. ஆனால் பத்மா நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சின்னதாக ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோவில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பத்மா வந்து பார்வதி கிட்ட பணத்தை ஒரு 40 லட்சம் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நேராக மணிகிட்ட கொடுத்துட்றாங்க. மணி வந்துட்டு நேராக சீனுக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து, இந்தாப்பா சீனு, இந்த 40 லட்சத்தை மருமகிட்ட கொடுத்து அவளை வெளியில விரட்டிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீனுவோ, எனக்கு இந்த பணம் வேணா, நான் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை வச்சு நான் அவளை விரட்டி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் கெத்தா பேசுறாரு. இதை வந்து கடையில காதல வாங்கினார் ஒருத்தர் நேரா நம்ம மாயாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டுட்டு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீனுவுக்கு இன்னும் என்ன பிடிச்சிருக்கு, இன்னும் இந்த வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது அப்படின்னு சீனு நினைக்கிறான் அப்படின்னு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.